விஷால் சார் வந்து எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் மாதிரி, அதாவது இந்த பாடி ஃபிட்னஸ்க்கு சொல்றேன். அப்ப எல்லாருக்கும் என்னடா இப்படி ஒரு பாடி ஃபிட்னஸா இருந்துட்டு திடீர்னு இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல. இந்த இடத்துல தான் வந்துட்டு நிறைய விழிப்புணர்வு நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, இப்போ இவர் கேஸ் என்னன்னு நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா வந்து தெரியல. கண்டிப்பா ஒரு ஃபிட்னஸ் ஆங்கிள்னால ஒரு ப்ராப்ளம் வரல, ஏன்னா அவர் வந்து நல்ல ஃபிட்டான ஒரு ஆளு, கரெக்டாக டயட்டை மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் அதர் தேன் தட் பேக் ஆஃப் த சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அவர் எவ்வளோ மென்டல் ப்ரெஷரில் இருக்காரு, ஃபேமிலி சைடில் என்னென்ன பிரச்சனைங்க இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் சைடில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படம் ப்ரொடக்ஷன் லாஸு, சம்பளம் பாக்கி, படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ரெஷர் ஒரு சைடு, இதோடவே சேர்ந்து கொஞ்சம் இந்த பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் சப்போஸ் இருந்து சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிற பசங்க கிட்ட வந்து நான் சொல்கிறது என்னன்னா, பட் ஆனால் ஜென்ரலாக பாடி பில்டிங் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறது, டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக போட்டுக்கிறது, growth ஹார்மோன் அதிகமாக போட்டுக்கிறது, இதெல்லாம் எந்த டோஸ் வித்தியாசம் எல்லாமே போடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கும். வைரல் ஃபீவர்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றாங்க, ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கிறாங்களோ விஷால் சாரோட ஹெல்த்தில். இதில் டவுட் என்ன வேணும்? கண்டிப்பாக, ஏன்னா வந்து அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அது ரொம்ப அவர் ஹெல்த் போயிடுச்சு அப்படின்னு சலசலப்பு கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு. ஆனால் படம் ப்ரமோஷன் ரிலீஸ் ஆகுது, இப்போ படம் ப்ரமோஷனுக்கு வரலன்னா வேற மாதிரியும் பேசுவாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்போ அதுக்காக வந்து இப்போதைக்கு ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி அவருக்கு இருக்கு அப்படின்னும் போது நம்ம அப்படியே கண்டுக்காம கடந்து போயிடும். விஷால் சார் வந்த மாதிரி ஆயிடும் நினைச்சாங்க. ஆனா அவரோட கண்டிஷன் கொஞ்சம் ரொம்பவே மோசமா இருக்கும் போது நம்மளுக்கு வெளிப்பட்டுருது, இதுனா வைரல் ஃபீவர் மாதிரி தெரியல, இது வேற ஏதோ பெரிய ப்ராப்ளம் அட்டாக் ஆன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா சாமானியருக்கே புரியுது. அதனாலதான் எல்லாருமே என்ன சார் ஆச்சுன்னு வந்து கேட்கறாங்க நம்ம கிட்ட.